கட்சிகள் கேள்விகள் நிகழ்ச்சியில் இந்த வார விருந்தினர் பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளரும் தியாகராய நகர் தொகுதி வேட்பாளருமான திரு ஹெச் ராஜா அவர்கள். வணக்கம் சார். நேரலை நிகழ்ச்சி என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், அதை எதிர்பார்த்தும் கூட மக்களை நேரில் சந்திக்கணும், என்ன கேட்டாலும் பரவாயில்லன்னு பதில் சொல்ல வந்தமைக்காக முதல்ல ரொம்ப நன்றி. இப்போ நீங்களும் அதுக்காக தேசிய செயலாளர் ரொம்ப மென்மையாக தான் பதில் சொல்லுவார்னு தப்பா இட போட்டுறாதீங்க. நம்ம ஊர் அரசியல் தலைவர் இருக்காங்க இல்லையா, இறங்கி அடிக்கக்கூடியவர். நானே கவிஞர் அடல் பிகாரி வாஜ்பாய் எல்லாம் வேண்டிக்கிட்டு தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். முதல் கேள்வி மட்டும் என்னிடமிருந்து, திமுகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணி அமைந்திருந்தால் நீங்க யாரும் மறுத்திருக்க வேண்டாம்னு சொல்ல போறது இல்ல, சொல்லியிருக்க போறது இல்ல முதல்ல இல்லையா? ஆனா இப்போ திமுக கூட்டணியை பாவிகளின் கூட்டணின்னு சொல்றீங்க, அதிமுக கூட்டணி லஞ்ச லாவணியத்தெல்லாம் போட்டு வெளுத்து வாங்குறீங்க. அப்போ நீங்க சேர்ந்திருந்தால் இதெல்லாம் இல்லாம இருந்திருக்குமா? இப்ப எந்த நம்பிக்கையில உங்களுக்கோ உங்கள் கட்சிக்கோ நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஒரு 2 நிமிடங்கள் நீங்க எடுத்து. அதாவது திமுகவோட அதிமுகவோட பேச்சே நடத்தல. பாராளுமன்ற தேர்தலின் பொழுது கூட திமுக அதிமுக இல்லாத கூட்டணி தான் பாரதிய ஜனதா கட்சி வச்சிருந்தது. அதனால உங்களுடைய கேள்வியே முதல்ல எழவில்லை. அப்ப இப்போ அந்த மனநிலையில தான் இருந்தீங்களா? அதிமுகவா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு? நிச்சயமா. அதாவது தமிழகம் மாற்றத்தை விரும்புகிறது, ஒன்று. ரெண்டாவது, மாற்றம் தேவை. இன்னைக்கு இந்தியாவிலேயே மோஸ்ட் கரப்ட் ஸ்டேட்டுன்னு சொன்னால் அது தமிழ்நாடுங்கிறது பல கருத்து கணிப்புகளில் கூட வந்திருக்கு. அதாவது 2 கட்சியினுடைய தலைவர்களுமே வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு அல்ல. நீதிமன்றம் அந்த வழக்கை நடத்தி இன்னமும் கூட வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட 67 திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுகவுடைய பூர்வாசிரமம், அவர்கள் என்ன சொல்லி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க? தமிழ் மொழி உணர்வை தூண்டினார்கள். அதில் போலியாக நடந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசைக்கு ஒரு ஆங்கிலம் இருக்க, ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி ஹிந்தி எதற்கு என்றெல்லாம் அவர்கள் நான் 3வது 4வது படிக்கிற காலத்தில் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்றைக்கி அதனுடைய மூலவர், அவர் குடும்பத்தில் எல்லாரும் ஹிந்தி படிக்கிறாங்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அத்தனை பேரோட குழந்தைகளும் சிபிஎஸ்சி படித்து கொண்டு இருக்கு. சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் படிக்குது, ஹிந்தி படிக்க மாட்டோன்னு சொல்கிறாங்களா? இல்லை. தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியுங்கிறது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். அதனால் தகப்பனார் இருந்தாரும் அந்த தொகுதியில் அவர் எம்பி, அதனால் அவர் அமைச்சர், பகிரங்கமாக சொன்னது. அதனால் இன்றைக்கி அவர்கள் தமிழ் உணர்வை சொல்லி வந்தாலும் தமிழுக்கு என்று என்ன செய்திருக்கிறார்கள்? இன்று ஒரு விஞ்ஞான ரீதியாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சி வரும் பொழுது அதன் ஒவ்வொரு வார்த்தைக்கு கூட தமிழ் கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கான ஒரு சிஸ்டம் இல்லை. ரெண்டாவது, தமிழை பற்றி இவர்கள் பேசினார்கள். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தான் நாடாளுமன்றத்திலே குரல் ஒலிக்கிறது. வட மாநிலங்கள் அனைத்திலும் வள்ளுவருடைய பிறந்த தினம் கொண்டாடவும் வள்ளுவருடைய சரித்திரத்தை பாடத்திட்டமாக, அதுவும் ஆல்ரெடி பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் பாடத்திட்டத்தில் சேர்த்தாச்சு. மற்றதெல்லாம் இந்த வருஷத்துலேருந்து வரப்போகுது. தமிழுக்கு நீ உங்களால் நிறைய செய்ய முடியும் சொல்ல வரீங்க. இல்லை, சமஸ்கிருதத்தையே உங்களால் எழுப்ப முடியும் பொழுது தமிழுக்கு நல்லா தான் செய்வீங்க நம்பிக்கை இல்லை. இந்திய மொழிகளை பற்றி வன்மமாக விஷம் கக்குபவர்கள் அந்நிய மொழிகளை ஆதரிப்பவர்களாக இருக்கிறார்கள். ரெண்டாவது, ஒரே வரியில் முடிச்சிடறேன்னா, இன்றைக்கி தமிழன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ஐஐடியில் தமிழ் மாணவர்கள் பாஸ் பண்ணது 451 பேர், ஆந்திராவிலேருந்து 2600. அதே மாதிரியாக இன்றைக்கி மருத்துவ கல்லூரிகளில் 2680 பேர் சேர்ந்துருக்கிறதுல 5% கூட தமிழ் வழி கல்வியில் சமச்சீர் கல்வியில் இல்லை. ஆகவே பொருளாதார ரீதியாக பார்த்தா 67 2வது இடத்துல இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஸ்டேட் ஜிடிபி குரோத்தில் 17வது இடம். ஆகவே தமிழ், தமிழன், தமிழகம் மூன்றையும் தரம் தாழ செய்திருக்கின்றவர்களுக்கு விடை கொடுக்க வேண்டும். பேசுறீங்களா? இது பாரதம் இல்லையா? இல்லை. இங்க அதை சொல்லி வந்தவர்கள், நான் ஆரம்பத்திலே தெளிவாக பேசியிருக்கேன். I am always clear in expressing myself. அதாவது இவர்கள் இப்படியெல்லாம் சொல்லி வந்தீர்களே, இன்னைக்கு என்ன? நான் 47லேருந்து 52 பார்த்துருக்கோம். எந்த மினிஸ்டர் எடுத்தாலும் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி தமிழன். இன்னைக்கு ஒரிசா முன்னணியில் இருக்குது. ரொம்ப, அதாவது ட்ரைபல் பீப்புள் 40% மேலே இருக்கிற பின்தங்கிய மாநிலம் முன்னேறி இருக்கிறதே, நாம் ஏன் முன்னேறல? ஆகவே இவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றியவர்கள்.
அதனால அதை எக்ஸ்போஸ் பண்ணி மாற்றம் கொண்டு வரணுங்கிறது பிஜேபியுடைய நிலைப்பாடாக இருக்குது. வினோத் சார், உங்கள் தேர்தல் அறிக்கையில் பூரண மதுவிலக்கு, விவசாய கடன் ரத்து பற்றிலாம் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் நினச்சா இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரலாமே சார். அட்லீஸ்ட் நீங்கள் ஆள்ற மாநிலத்திலேயாவது ஏற்கனவே கொண்டு வந்துட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் நம்பிக்கையோட ஓட் பண்ணுவோம்ல சார். இல்லை, இந்த பூரண மதுவிலக்கை பொறுத்தவரை 2 மாநிலங்கள் தான் இந்தியாவில் 1937 பூரண மதுவிலக்கு இருக்கின்ற மாநிலம். ஒன்று குஜராத் காந்திஜியால், 2வது தமிழ்நாடு ராஜாஜியால். 1937 மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய பிரிமியராக ராஜாஜி இருக்கும் பொழுதே மதுவிலக்கு வந்தது. 69 திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த மதுவிலக்கை நீக்கியது. ஆகவே இது ஏற்கனவே இருந்த மாநிலங்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்புகிறார்கள். அதனால் கொண்டு வர்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதி பூண்டு இருக்கிறது. இந்தியா ஃபுல்லாக நீங்கள் கொண்டு வரலாமே சார். நான் என்ன சொல்கிறேன், அதாவது மாநில சப்ஜெக்ட் ப்ரொஹிபிஷன். அதனால் ப்ரொஹிபிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது டிமார்கேஷன் ஆஃப் பவர்ஸ் வரும்பொழுது ஸ்டேட் சப்ஜெக்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு இருக்குது. இது ஸ்டேட் லிஸ்ட். அதனால் ஸ்டேட்டை பொறுத்து நாங்கள் பேசியிருக்கோம். விவசாய கடன் பற்றி அது இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரலாமே. மகாராஷ்டிராவில் நிறையா விவசாய கடன் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நாம் இப்போ தமிழ்நாட்டில் விவசாய கடன் ரத்துங்கிறது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு, அது ஸ்டேட் சப்ஜெக்ட். அதனால் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமாக, அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மூலமாக விவசாயிகளுக்கு கொடுத்ததுங்கிறது இது சென்டர் நினச்சா கூட பண்ண முடியாது. இட்ஸ் ஏ ஸ்டேட் சப்ஜெக்ட். அதனால தான் அதை சொல்லியிருக்கோம். இப்போ மக்கள் விரும்புகிறாங்களோ இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் நோக்கமா இல்லையா? நிச்சயமா எல்லா மாநிலங்களும் இதே கருத்து தான். இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு அமைப்பினுடைய நோக்கம். நாங்கள் தொடர்ந்து போன தரம் சில முறை போராட்டம் நடத்தியிருக்கோம். இல்லை, நல்ல விஷயம் தானே இது. இல்லை, இது மற்ற அந்தந்த மாநிலத்தை முடிவு பண்ண வேண்டியது. அதை பற்றி நான் பேச முடியாது. இதில் முடிவுக்கு என்ன இருக்கு? இது வந்து சரியா தவறா என்றால் நீங்கள் தவறு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. இங்கே தவறாக இருப்பது அங்கே மட்டும் எப்படி சரியாக இருக்கும் சார்? இது விதண்டாவாதம். ஒரு மாநிலத்திற்கான தேர்தல், அரசியல் சட்டப்படி மாநிலத்துக்கான அதிகாரம். மது பற்றி தான், தேர்தலுக்காக இல்லை, பிரச்சனை. சப்ஜெக்டுமே இட்ஸ் எ ஸ்டேட் சப்ஜெக்ட். சில விஷயங்களை அந்தந்த மாநிலம் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் தமிழ்நாட்டில் முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ மற்ற முடிவு பண்ணாத மாநில அமைப்பு முடிவு பாரதிய ஜனதா அதை விரும்புதுன்னு பொருள், அப்படித்தானே? எது மற்ற முடிவு பண்ணாத மாநிலங்கள் இல்லைங்க. நீங்க யூ டாக் அபவுட் தமிழ்நாடு. நாளைக்கு வந்து தேசிய கட்சி இல்ல, கரெக்ட். சிவராஜ் சிங் சௌஹானோட பேசும்போது மத்திய பிரதேஷ் நீங்க வாக்கு கேட்கும்போது மட்டும் மோடிக்காக வாக்களிப்பார்கள் சொல்றீங்களே, எதுக்கு? என்ன விதண்டாவாதம் எனக்கு புரிய மாட்டேங்குது. குதிரைக்கு குர்றோம்னா ஆணைக்கு ஆடுறோமா? இல்ல, குதிரைக்கு குர்றோம்னா ஆணைக்கு ஆடுறோமா? see there are certain subject ஸ்டேட் தான் பண்ண முடியும். ஆகவே இந்த ஸ்டேட்ல பண்றதுக்கு நாங்க முடிவெடுத்திருக்கோம். ஓகே, there ends the matter. நீலகண்டன். வணக்கம் சார். வணக்கம். ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தர வேண்டிய தண்ணீர் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அது இது வரைக்கும் காங்கிரஸும் மதிக்கிற மாதிரி தெரியல, பாரதிய ஜனதாவும் இது வரைக்கும் கண்டுகொள்ளாத மாதிரி இருக்குது. தமிழர்களுக்கு ஏன் இந்த உரிமை கிடைக்க மாட்டேங்குது? இங்கே பாருங்கள், ஒரு தவறான இந்த ஈழ வியாபாரிகள் தமிழ்நாட்டில் பரத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, என்னவோ தமிழ்நாடை பிரிச்சுட்டா தமிழ்நாடுக்கு அதிகாரம் தனியாக வந்து தனிநாடாக போனால் என்னவோ கர்நாடகா, கேரளா, ஆந்திராவெலாம் க்யூவில் நின்று தண்ணி கொடுப்பான்னு. when there are more than one state is involved, நாம் பேசித்தான் தீர்க்க முடியும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக நடத்தும், தீர்வு வரும். நடக்காத விஷயங்கள்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து மேக்கே தாட்டு, அது இன்னும் பேப்பரே யாரும் மூவ் பண்ணலை. அதை பற்றின பேச்சே எழாத பொழுது இங்கே பரப்பப்பட்டது. அது மாதிரி தான் இது. தமிழ்நாட்டுக்கு அநீதி என்பதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே கூட 2-3 சகோதரர்களுக்கு இடையில் சண்டை வரும் பொழுது உட்காந்து பேச தான் வேண்டியிருக்கு. ஆகவே இது பேசப்படும், நிச்சயமாக அதுக்கு தீர்வு காணப்படும். நேரம் போகிறதே தெரியல, இன்னும் பல நேர்கள் இருக்கிறீங்க. அதான் தீர்ப்பு அளித்த பிறகு சொல்றேன் நான். ஏனென்றால் இங்கே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று மாநிலங்களுக்கிடையே முடிவெடுக்க முடியாது. அதனால் நிச்சயமாக கர்நாடகம், கேரளம், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு 4 மாநிலங்களும் சேர்ந்து இன்வால்வ் ஆகிருக்கிற இஷ்யூ. we will find a solution. தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதியில் ஒரு 5-6 நேர்களாவது கேள்வி கேட்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கட்சிகள் கேள்விகள் நிகழ்ச்சி தொடர். கட்சிகள் கேள்விகள் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் திரு H. ராஜா அவர்கள் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். தொலைபேசி வாயிலாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். கோவையிலிருந்து செந்தில். வணக்கம் செந்தில், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம், செந்தில்குமார் சார். H. ராஜா சார் கேள்வி கேட்கிறேன். கேளுங்க சார். அதிமுகவோடும் திமுகவோடும் கூட்டணி அமைக்கிறதுக்கு ஆனா வேலைகளை நிறைய செஞ்சீங்க.
அதுல தோல்விட்டுட்டீங்க. ஆனா இந்தியத்தையும் தமிழ்நாட்டுல நிறைய பிரிஞ்சு கிடக்குது. அவங்க கிட்ட ஏன் ஓட்டு வங்கி இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு கேள்வி சார். இல்ல, நீங்க கேட்ட கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேளுங்க சார். அதிமுகவோடும் திமுகவோடும் கூட்டணி சேருவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. நீங்க சொல்றீங்க, அது அவங்க ஒத்துக்கணும். ஒண்ணு. அடுத்து உங்க கேள்வி சார், தமிழ்நாட்டுல எவ்வளவு இந்திய இயக்கங்கள் தனியா இருக்குது, அவங்கள குறைஞ்சபட்சம் கூட ஒன்றிணைக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கல. தமிழ்நாட்டுல நிறைய இந்திய இயக்கங்கள் இருக்கு, அவங்கள ஏன் ஒன்றிணைக்க முயற்சி பண்ணலன்னு கேட்கிறேன். முயற்சி பண்ணல, அவங்க இந்திய இயக்கங்கள் இல்லங்கிறனாலே என்னங்கிறதுக்கு காரணம் விளக்கம். நீங்க நிறைய ட்ரை பண்ணிக்கலாமே, இவரு எங்களுக்கு தான் தெரியாம இருக்கும். அவர் சொல்றது சரிதானோ? ஒரு சம்பவம் கூட அந்த மாதிரியாக காட்ட முடியாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர், எங்களுடைய பொறுப்பாளர் முரளிதர் ராவ் ஆகியோர் பல முறை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க, இது ரெண்டும் இல்லைன்னு. அதனால் முயற்சி செய்தீர்கள் தோற்று போனீர்கள்ங்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி 67 கம்யூனிஸ்ட்டுகள் கூட ஜனசங்கத்தோட ஆட்சியில் இருந்திருக்காங்க. 77 நாங்களும் சிபிஎம்மும் கூட எமர்ஜென்சி எடுத்து கூட்டணியில் இருந்திருக்கோம். ஆனால் இந்த தேர்தலின் பொழுது, ஈவன் பாராளுமன்ற தேர்தலிலிருந்தே அதிமுகவோட திமுகவோட எந்த விதத்திலும் பேசலை. நாங்கள் பேச மாட்டோம்னு வேறு வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, ஹிந்து இயக்கங்கள் இருக்காங்க, நான் இல்லை அவங்க இந்து இயக்கம் இல்லைன்னெலாம் பேசலை. ஆனால் அதில் பல இயக்கங்கள் நம்மகிட்டேருந்து வெளியில் போய் ஆரம்பித்ததுனால பர்சனலி பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதனால் இந்து வாக்கு என்பதை பொறுத்தவரை பிஜேபி தான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நம்புறீங்க? இல்லை, ஹிந்துத்துவ சிந்தனை உள்ளவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது பிஜேபி தான். அதனால் ஒரு பெரிய இவர்களை சேர்க்கலைங்கிறதுனால பலவீனமும் இல்லை. இப்போ வெளிப்படையாக இந்துக்களின் வாக்குகள் எங்களுக்குன்னு சொல்றீங்க, இதன் மூலமாக சொல்லாத விஷயம் இல்லை. அதாவது நான் ஹிந்துக்களின் வாக்குன்னே வார்த்தை சொல்லலை, ஹிந்து உணர்வாளர்கள்னு சொல்கிறேன். நான் என்றால் ஹிந்து பேர் வச்சிருக்கலாம், ஆனால் ஹிந்து உணர்வாளராக இல்லாமல் இருக்கலாம். அதனால் நான் ஹிந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக வரணும்னு விரும்பக்கூடிய அந்த ஹிந்து உணர்வாளர்கள், அவர்களுக்கு ஒரே டெஸ்டினேஷன் பிஜேபி. இந்த கிறிஸ்தவ உணர்வாளர்கள், இஸ்லாமிய உணர்வாளர்கள் அது இருக்காங்களே, அதை யாரும் தப்புன்னே பேசுறது இல்லையே. அது அவங்களுக்கானவங்க நீங்க இல்லை. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், கம்யூனல் எலிமெண்ட்ஸுக்காக நாங்கள் இல்லை. இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சின்னு வச்சுருக்காங்க. என்ன மனிதநேயம் இருக்குது? ஆம்பூரில் 7 பெண் போலீஸ்களை அரை நிர்வாணமாக்கி பதிலுக்கு அவங்களும் அடுக்கலாமே. அவங்களும் பதிலுக்கு அடுக்கலாமே. எதுக்கு இதே போல பாதிக்கப்பட்டோம்னு? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், வன்முறையை கையில் எடுத்து தேச விரோதத்தை வளர்ப்பது என்கின்ற இயக்கங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அதை மனிதர்களுக்காக வருத்தப்படுங்க, யாரும் உங்களை தடை சொல்லலையே. எதுக்கு? எந்த இடத்துல மனிதர்கள் பாதிக்கப்பட்டாலும் வருத்தப்படுங்க, இந்துக்களுக்காக மட்டும் வருத்தப்படுறது இல்லைங்க. நீங்க இந்த செக்குலரிசம்ங்கிறதே இட் இஸ் எ டிஸ்டார்டட் ஒன். ஹிந்து பாதிச்சா அதை பற்றி எந்த அரசியல் கட்சியும் பேசாது, அதுக்கு பேர் செக்குலரிசம் நினைக்கிறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அந்த தேர்தல் அறிக்கையில் வக்ஃப் போர்டு சொத்துக்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு வக்ஃப் போர்டில் ஒப்படைப்போம்னு இருக்குது. ஆனால் ஹிந்து கோவிலுடைய இடங்களை ஆக்கிரமித்தவர்களுக்கு புதுசாக ஒரு நீதியரசர் தலைமையில் கமிட்டி போட்டு அதை அவர்களுக்கே கொடுக்கறதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு இருக்குன்னு சொன்னால், அப்போ அவர்கள் ஹிந்துக்கு கூட பாதிக்கப்பட்டால் பேசக்கூடாது, ஹிந்து கோவில்களை அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது பேர் செக்குலரிசம் இல்லை. என்ன சொல்றீங்க? கோவிலா போறாங்க, நெத்தியில குங்குமம் வச்சுக்கிறாங்க, பூரண குங்குமம் வாங்கிக்கிறாங்க, 95% இந்துக்கள் சொல்றாங்க, எல்லாம் நடிப்பா? நிச்சயமா சொல்றேன். அதாவது ஆண்டவன்கிட்ட போய் பேரம் பேசுறது, என் மகனுக்கு வேலை கிடைக்கணும் அதுக்காக தேங்காய் உடைக்கிறேன், என் மகளுக்கு வரன் கிடைக்கணும்னு, அது உணர்வு இல்லை. ஹிந்து சமுதாய உணர்வு என்று சொன்னால் ஹிந்து கோவில்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த திமுக அதிமுகவிலிருந்து ஹிந்து கோவில்கள் ஒன்றும் இல்லை. நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு முக்கியமான நபர் டி நகரை சேர்ந்தவர் வெங்கீஸ்வரர் கோயில் இடத்த அவர் ஆக்கிரமிச்சிருக்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கு, வழக்கு இருக்கு. அங்கே வெங்கீஸ்வரர் கோயிலுடைய குளத்தை தூத்து அதில் போய் கட்டணம் கட்டி வச்சிருக்கிறது யாரு? ஏன் கோவில் இடங்கள்? நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடியும் சொன்னாங்க, போன தேர்தலையும் 3 மாதத்திற்குள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி பூராத்தையும் ஆக்கிரமிப்பிலிருந்து எடுத்து கொடுப்போம்னு. அப்போ ஹிந்து கோயில் ஆக்கிரமிப்பு எடுத்து கொடுக்க வேண்டியது. நீங்க இதுக்கு தீநகர் எம்எல்ஏ ஆனாதான் அது நடவடிக்கை எடுக்கணும்னு இல்லையே, நீங்க தனி மனிதரா வழக்கு போட்டிருக்கலாமே. எதுக்கு இந்த ஆக்கிரமிப்புக்கு? இதுக்கு நான் ஆக்கிரமிப்பு போட்டிருக்கேங்க, இந்த கொலை ஆக்கிரமிப்புக்கு. அதே மாதிரி ஆம்பூருக்கும் வழக்கு போட்டிருக்கேனா? சரி, அடுத்து குருமூர்த்தி சார். தமிழக தேர்தல் களத்தில் உங்களுக்கு எதிராக 4 கூட்டணி கட்சிகளுமே முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும் அறிவிக்கல. பாராளுமன்ற தேர்தலில் மோடியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சிங்க, தமிழகத்தில் மட்டும் ஏன் அறிவிக்கல? நீங்க யார் அறிவிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ சார் அறிவிச்சிடலாமா? அறிவிச்சிடலாம். அதாவது முதல் நண்பருக்கு நன்றி. அதாவது சட்டமன்ற தேர்தல்களில் முதலமைச்சரை அறிவித்து தான்
நிற்கணுங்கிறது பிஜேபியில் ஒரு பாலிசியாக இல்லை. இப்போ மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலை, ஹரியானாவில் அறிவிக்கலை, ஜார்க்கண்டில் அறிவிக்கலை. அறிவிச்சாலும் தப்பு இல்லை, அப்படித்தானே? இல்லை, நான் தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், மோடி நீங்கள் அறிவிச்சு தானே பண்ணீங்க. இல்லை, நான் அதை அறிவிக்கிறது இப்போ யாரும் அறிவிச்சிருக்கிறது தவறுன்னே சொல்லவே இல்லை. சரி, அதுவும் ஒரு முறை, இதுவும் ஒரு வழிமுறை. அதனால் எப்படி நாங்கள் இந்த மாநிலங்கள்லாம், இன்னும் சொல்லப்போனால் ஹரியானா எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். வெறும் 4% ஓட்டும் 4 எம்எல்ஏ இருந்த மாநிலத்தில் நாங்கள் 48 எம்எல்ஏயும் 39% ஓட்டும் எடுத்து போன தேர்தல் இருந்ததுக்கு இந்த தேர்தல் வித்தியாசத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கோம். அப்போ கட்டரை சிஎம் ஆக்க போகிறோம்னு சொல்லலை. அதனால் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். நாங்கள் இந்த தமிழ்நாட்டு தேர்தலில் இப்போ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அகிலன் சார், தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ பகவான் மனு அப்படின்னு சொல்லும்போது ஒரு புனித சொல்லாகவும், ஒரு மனுவாதம்னு போது ஒரு கெட்ட சொல்லாகவும் இருக்கிறதுக்கு காரணம் இடையில் வந்த ஆட்சியாளர்கள் அவர்களோட வாதத்தை மனுவின் வாதமாக திணித்தது தான் காரணம்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்க பிஜேபி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், வைஸ் சான்சலர்ஸாக இருக்கட்டும், இப்போ ஐஜிஎன்சிஏயாக இருக்கட்டும், இதில் இருக்க அத்தனை டாப் பொசிஷன்ஸ்க்கும் சங் பரிவார் நாமினிஸை நாமினேட் பண்ணுறது, ஒரு அப்பாயிண்ட் பண்ணுறது, இதே மாதிரி ஒரு கருத்து ஐடியாஸ் திணிக்கிற ஒரு செயலை கன்சிடர் பண்ணலாமா? ஏன்னா கொண்டு வாங்க இதே போன்ற செயல்கள் தமிழகத்திலும் நாளைக்கு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறதா எடுத்துக்கலாம். தமிழகத்திலையும் இல்லை, இந்தியாவில் செய்கிறாங்கன்னா ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டிலையும் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எதனால நான் சொல்றேன்னா, அந்த மாதிரி மனுவாதங்கள்னால தான் இந்தியா வீக் ஆகி, அந்த மாதிரி மனுவாதங்களால் தான் இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வீக் ஆகி வெளிநாட்டு சக்திகளிடம் நம்ம அடிமையாக இருந்தோம். அதே மாதிரி ஒரு ஹிஸ்டரியை ரிப்பீட் ஆகுதான்றதான் என் கேள்வி. அதாவது இந்த மனுவை பற்றிய கருத்தே தவறான கருத்து. அதாவது ஸ்மிருதி என்பது சட்டம். இந்தியாவில் அம்பேத்கர் ஸ்மிருதி அன்னைக்கு சட்டமாக வந்ததையே 100க்கும் மேற்பட்ட முறை நாம் இப்போ அதை சட்டம் திருத்தி இருக்கோம். காலத்திற்கு ஏற்றவாறு அந்தந்த மன்னர்கள் வைத்திருந்த சட்டத்திட்டங்கள், சமூக வரையறைகள், இது ஹிந்துக்களோடதுன்னு யார் சொன்னா? இந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஹிந்து மதத்தினுடைய மிகப்பெரிய பலம், அதையே பலவீனமாகவும் சில பேர் பயன்படுத்துறது. ஹிந்து மதத்துக்கு இதுதான் குறிப்பிட்ட புனித நூல் என்றோ, இவர் மட்டுமே குறிப்பிட்ட இறைவன் அல்லது இறை தூதர்னோ கிடையாது. அதனால தான் நம்மது டாக்மேட்டிக் இல்லை, ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் ரிலிஜன் கிடையாது ஹிந்து. அவரவர் இன்னைக்கு அவரவர் இஷ்டத்துக்கு சொன்ன அவரவருடைய அனுபவங்கள். அதனால மனுஸ்மிருதிங்கிறது ஹிந்துக்களுடைய ஆத்தென்டிகேட்டட் லான்னு யார் சொன்னது? யாரும் சொல்லல். அது அவர் அன்னைக்கு இருந்த மன்னர், அவர் கொண்டு வந்த சட்டம். ஆனால் நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் சட்டம் படிக்கின்ற மாணவன் முதல்ல படிக்கிறதே மனு இஸ் தி ஃபர்ஸ்ட் லா கிவர். வி மே நாட் அக்செப்ட் எவ்ரிதிங் ஹி ஹஸ் டோல்டு. அதனால கோடிஃபைடு பண்ணினார் அப்படிங்கிறது தான் அவரை பற்றிய ஒழிய நாம மனுஸ்மிருதி ஏற்கல. ரெண்டாவது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுதெல்லாம் யாரை போட்டாங்க? நான் கேட்கிறேன், காங்கிரஸ்காரன்னு இடதுசாரிகள். இன்னும் சொல்ல போனால் திருமதி இந்திரா காந்தி இருந்த பொழுது நீங்கள் அரசியல் ரீதியாக எங்களை ஆதரித்தால் உங்களுக்கு நாங்கள் அரசு அமைப்புகளில் எல்லாத்துலையும் இடம் கொடுப்போம்னு சொல்லி தான் இடதுசாரிகளை எல்லா இடத்துலையும் உட்காத்தி வச்சாங்க. நாங்கள் பிஜேபி நினைக்கிறோம் சார், ஏன் நீங்க டிஃபரெண்டா இருக்க மாட்டீங்க? இல்லை, நான் அதனால யார் இந்த நாட்டுக்கு சரியான கருத்தை நாம் நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடியவர் தான் சார் இருக்க முடியும். இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிங்கிற ஒரு இடதுசாரிகள் டாமினேட்டட் யூனிவர்சிட்டி ஹஸ் பிகம் ஆன்டி நேஷனல் டென். அங்கே பாரத் தேரி டுக்கடே ஹோங்கே இன்ஷா அல்லான்னு சொல்லி கோஷம் போடுற அளவுக்கு இடதுசாரிகளும் டெரரிஸ்டுகளும் ஒன்னா சேர்ந்திருக்கான். அதாவது என்ன, இந்தியா துண்டு துண்டாகும், இது அல்லாவின் விருப்பம் பேசுற அளவுக்கு போயிருக்கு. அப்ப அதையும் மாற்றக்கூடாது. ஒரு கஜேந்திர சௌஹான் ஒரு பிலிம் இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டரா போறது மீன்ஸ் நல்ல ஆண்களே இந்தியாவில் இல்லையா? இந்தியாவில் அவர் நல்லவர் இல்லையா? அவரோட எத்தனையோ இந்த நாட்டு மக்கள் நரேந்திர மோடியை தான் ஏற்றிருக்கிறார்கள், ஹிந்துத்துவ கொள்கையை ஏற்றிருக்கிறார்கள். அந்த கொள்கைகள் தான் இந்த நாட்டினுடைய யூனிஃபிகேஷனுக்கு பயன்படும் என்பது எங்களுடைய கன்விக்ஷன். ஆகவே அது ஒவ்வொரு ஃபீல்டிலையும் பிரதிபலிக்க வேண்டும் என்பது, அதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுல தப்பே கிடையாது. இந்த இடதுசாரி இந்த நாடு துண்டு துண்டா போகும்னு சொல்றவங்கெல்லாம் கொண்டு வந்து அந்த போஸ்ட்ல வைக்க சொல்றீங்களா நீங்க? இவர்கள்
என்ன Better இல்ல, unifying force அ வைக்கலாமே அகண்ட சார். பாரதம்ங்கிறது ஈஸ்ட் ஜெர்மனியும் வெஸ்ட் ஜெர்மனியும் பிரிந்திருந்தது. சேர்ந்ததா இல்லையா? எவ்வளவு ஆண்டுகள் பிரிந்திருந்தார்கள்? ஆகவே அந்த எண்ணமானது பாரதம் ஒன்னா ஆக முடியுங்கிற எண்ணம் இருக்கட்டுங்கிற நான் லைஃப் தொடர்ந்து பேசலாம். ஒண்ணா ஒரு தான் சிறிய இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கட்சிகள் இந்த கேள்விகள் உலகத்துல தொடரும். நடந்திருக்கு. கட்சிகள் கேள்விகள் நிகழ்ச்சியில் இந்த வார விருந்தினர் பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள். அடுத்த கேள்வி மதுரையிலிருந்து பிச்சைமணிங்கிற நேயர் இணைப்புல காத்திருக்கிறீங்க. வணக்கங்க, உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். இலங்கையில நீதி விசாரணை நடத்தணும்னு சொல்லி மனித உரிமைகள் ஆணையம், ஐக்கிய நாடுகள் சபைகள் அழுத்தம் கொடுத்துச்சு. ஆனா இந்தியா தீவிரமான அழுத்தம் கொடுக்கல. ஏன்? இதுல என்ன? இலங்கை விவகாரத்தில் இந்தியா தீவிர அழுத்தம் கொடுக்கலையே, ஏன்? நீங்க செய்வீங்களா? அதாவது இந்த இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு மத்தியில் இருந்த பொழுது லட்சக்கணக்கில் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு பார்லிமெண்ட்டில் அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி, எஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் has helped Sri Lanka to maintain its unity and integrity. ஆனால் உடனே திமுக சத்தம் எழுப்பினதுனால அவரோட ஸ்டேட்மெண்ட்டை திருத்தினாங்க. ஆனால் செஞ்சதை திருத்த முடியாது. ஆனால் இன்னைக்கு இந்தியா ஸ்பான்சர்டு ப்ராஜெக்ட்ஸ் வேகமாக நடந்து கொண்டிருக்கு. அங்கு தமிழர்களுடைய இடம் ஆக்கிரமிக்கப்பட்டதெல்லாம் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்திருக்கோம். அங்கு ரயில் தளங்கள் போடுறதுலேருந்து சாலை போடுறதுலேருந்து எல்லாமே இந்தியா ஏற்று நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அங்கு தமிழர்கள் மீது எந்த தாக்குதலும் இல்லை. இவங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயந்தான், இலங்கை ஸ்ரீலங்கா இன்னும் பெண்டிங் ஒரே ஒரு இஷ்யூ இருக்குது, மீனவர் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதுலேயுமே 600 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கி அதாவது இந்தியாவில் கிரிக்கெட்டில் ஸ்ரீலங்கா தோற்று போனதுனால ராஜபக்ஷா பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ராமேஸ்வரத்தை சேர்ந்த 5 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி தாக்குதல் இல்லை. பட் ஒரு விஷயம், என்ன பிரச்சனை இருக்குது, அங்கே இருக்கின்ற மீனவர்களும் தமிழ் மீனவர்கள். இங்கே பேசுகிற ஈழ வியாபாரிகள்லாம் பேசுகிறது இலங்கை தமிழர்னா வவுனியா காட்டம் பற்றி மாத்திரம் நினைக்கிறாங்க. மீனவர்களும் ஒரு மீனவனும் அது யாரும் சிங்கள மீனவர் கிடையாது, தமிழ் மீனவர் தான். அந்த தமிழ் மீனவர் இலங்கை அரசாங்கத்தை கேட்குறான், இந்திய தமிழ் மீனவர்கள் எங்களுடைய வயிற்றில் மண்ணை போடுறாங்க, இங்கே அவங்க மீன் பிடிக்கிறாங்க. அப்போது இந்த 2 தமிழ் மீனவருக்கும் இருக்கிற பிரச்சனையை இலங்கை அரசாங்கத்தோடு பேச வேண்டியிருக்கு. அதுலேயும் இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, எங்கள் நாட்டு மீனவர்கள் எந்த உபகரணம், அதாவது சாதாரண கண்ட்ரி போட் மட்டும் பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்கிறோமோ அதை இந்தியன் மீனவர்களும் பயன்படுத்தினால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு. ஆக இதில் நாம் இந்த ஒரு பிரச்சனை தான் இலங்கை பொறுத்தவரை பாக்கி இருக்குது. என்னன்னு சொன்னால் இந்த மீனவ பிரச்சனை இல்லை. ஒன்று, ஆழ்கடல் மீன் பிடிப்பதற்காக அதுக்கு 49 மீனவ பிரதிநிதிகளும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜும் அந்த சமயத்தில் நான் கூட இருந்தவன் அவர்களோட பேசி கொண்டு இருக்கோம். அதுக்கு அவர் கூட 2000 கூட ஆகும்னாங்க. உடனே சுஷ்மாஜி சொன்னாங்க, மணி இஸ் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ, எத்தனை 1000 கோடி ஆனாலும் செஞ்சு தர தயார்னு. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு கருத்தொற்றுமை வரணும். அதுக்கு பிறகு இலங்கையோடும் பேசினாமல் நம்ம மீனவர்கள் எது பயன்படுத்தலாம் என்கிறது முடிவு பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அது மாத்திரம் பெண்டிங் இருக்கே ஒழிய இன்னைக்கு இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கு காரணமே மோடிங்கிற ஒரு ஆண் மகன் டெல்லியில் பிஎம்ஆ இருக்கிறது தான் காரணம். இல்லை, அப்படிதான். அவர் ஒரு சூப்பர்மேனா நீங்க சொல்லும் பொழுதே இனிமேல் ஒரு படகு கூட பிடிபடாது, நட்பின் அடிப்படையில் இல்லைன்னா கூட மோடினாலே பயந்து பிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இல்லை, நீங்கள் எதையுமே ஏதோ நம்ம கர்நாடகா தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை இருக்கு, இன்னொரு நாட்டோட இருக்கிற பிரச்சனை அங்க நீங்க அப்படி உயர்த்தி காட்டணும்னு மோடி அப்படி பார்க்கறது மக்களுக்கு தோணுது. அப்படி இல்ல. மன்மோகன் சிங்கிற ஒருவர் இருந்த பொழுது நடந்த மாதிரியா படுகொலைகள் நடக்குதா? இட் இஸ் ஸ்டாப்டு. ஆனால் ஒரு நாட்டுக்கு அழித்ததற்கு பிறகு நின்றுதானே போகும். அது என்ன மௌனம் அது? அப்படி இல்லை. நீங்க அட்டல்ஜி இருக்கும் பொழுதும் நடக்கல, ஒரே ஒரு இதுதான் நடந்த மீனவர் கொலை. உடனே ரணில் விக்ரமசிங்கே கூப்பிட்டு பேசினார். இவர்கள் அப்படி இல்லை. நீங்க அது மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு ஈவன் பார்ப்பீங்க, இந்த அண்டை நாடுகள் எல்லாமே இந்தியாவை ஒரு சாதாரண துச்சமாக மதித்து பீப்புள்ஸ் டெய்லி இன் சைனா எல்லா பக்கத்திலும் இந்தியாவை தாக்கினால் ஒரு லிமிட்டட் வார் கூட இந்தியா தாங்காதுன்னு சொல்லி தலையங்க எழுதின காலம் உண்டு. இன்னைக்கு அந்த மாதிரி காலம் இல்லை, மாறிக்கொண்டு இருக்கிறது. 2 years இஸ் நாட் சஃபிஷியன்ட். நிச்சயமாக செய்வோம். சிவந்தி, சுருக்கமா. சார் வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் வரிசை எண் 17 27வது பக்கத்தில் தாழ்த்தப்பட்டோர் நலன் என்ற தலைப்பில்
6வது பத்தியில் தேவேந்திரகுல வேளாளர் இன மக்களின் உட்பிரிவுகளான பல்லர், குடும்பன், கடையன், காலாடி, பன்னாடி, வாதிரியான், தேவேந்திரகுலத்தான் என்ற பொது பெயரில் அழைக்க உறுதுணையாக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று சொல்வது இந்த தேவேந்திரகுல வேளாளர் இன மக்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக மட்டுமின்றி வேறு எதற்காக? அப்படி இல்லைங்க. இது சொல்லலைன்னா நீங்க தேவேந்திர வேளாளருக்கு எதிர்ன்னு சொல்லிடுவீங்க. இல்ல, இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் இந்த தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வாழ்கிற அந்த மக்களுக்காக எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காத நிலையில கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக உங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் மதுரையில் அந்த ஒரு கூட்டத்தில் பேசிட்டு போறாரு. அப்படின்னா இது இந்த மக்களை குறிவைத்து நடத்தப்படும் ஓட்டு அரசியல் தவிர இது வேற என்ன? மதத்தில் பற்றுள்ளவர்களாக இருக்கிறவங்க சாதிகளையும் பற்றோடு இருப்பதுதானே நியாயம். சரிதானே? அது ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சியினுடைய பரிணாம வளர்ச்சி. நான் 1980 பிஜேபி ஆரம்பிச்சதுல நான் ஒரு ஆள். அன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் எங்கள் பார்வைக்கு வந்ததா, அது பற்றிய ஒரு கருத்து எங்களிடம் இருந்ததா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கட்சி வளர்ந்து வரும்பொழுது, அதுவும் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற பொழுது அந்த மக்களே எங்களை பார்த்து அவருடைய கோரிக்கை வைக்கிறார்கள். அப்போ நாம் அதை சரி, இது நியாயமானது, ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கான தேவையானது செய்வோம் என்று சொல்லுவது என்பது ஒரு கட்சியினுடைய பரிணாம வளர்ச்சி. அதனுடைய பலம் கூடும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் நான் எங்களுடைய அகில இந்திய தலைவராக இருந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு முறை என்னிடம் பேசும்போது சொன்னார், 77 ஆட்சிக்கு வந்தோம் ஜனதா பார்ட்டியை சென்டரில். அப்போ சொன்னார், ராஜா இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்ததுனாலேயே இதுவரை நமக்கு தெரியாத பல்வேறு செக்ஷனோட பிரச்சனைகள் நமக்கு பார்வைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவே நம்மளுடைய பார்வையில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வருது. இது ஒரு பெரிய வளர்ச்சிக்கான பரிணாம வளர்ச்சின்னு சொல்றீங்க. அதனால அதனுடைய ஒரு அம்சமாக தான் இதை பார்க்கணுமே ஒழிய இதை பாலிடிக்ஸாக பார்க்க வேண்டாம். சுருக்கமா மதன் பிரகாஷ் சார் வணக்கம் சார். என்னோட கேள்வி இடஒதுக்கீடு சம்பந்தமா. போன வாரம் வந்த விருந்தினர் தலித்துக்கு ஒரு 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 வரையறை கொடுத்தாரு. அதாவது தலித்னா எப்படி சொல்லுவாங்கன்னா சோஷியலி, எஜுகேஷ்னலி, எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வரையறை, கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்தாரு. அப்போது பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறவர்கள், இதெல்லாம் நீங்கள் கன்சால்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் அப்படின்ற அர்த்தம் தான் இதுக்குள்ளே வருது. ஆனால் இப்போ இருக்கிற இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி கிடையாது. எஃப்சியா கிடையாது, பிசியா இடஒதுக்கீடு, எம்பிசியா இடஒதுக்கீடு, எஸ்சியா இடஒதுக்கீடு. ஏன்னா எஃப்சிலையும் பணக்கார எஃப்சி இருக்கான், தாழ்த்தப்பட்ட எஃப்சி இருக்கான். பிசிலையும் பணக்கார எஃப்சி இருக்கான், தாழ்த்தப்பட்ட பிசி இருக்கான். எஸ்சிலையும் பணக்கார எஸ்சி இருக்கான், தாழ்த்தப்பட்ட எஸ்சி இருக்கான். ஆனால் இப்போ கொடுக்குற இடஒதுக்கீடு இதை பேஸ் பண்ணி கிடையாது. நீ எஃப்சியை தவிர பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இது எல்லாத்துக்குமே இடஒதுக்கீடு இருக்கு. இன்னைக்கு 1 கோடி ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறீங்க, நாளைக்கு அவர் அதே வச்சிட்டு இருப்பாருன்னு உங்களால் உறுதியா சொல்ல முடியுமா? இது எல்லாருக்கும் இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் தானே? இது எல்லா எஃப்சிக்குமே மனதிற்குள்ள இருக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட உணர்வு, அந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உணர்விலிருந்து அதை சமப்படுத்தணும் தானே இத்தனை ஆண்டு காலமாக எல்லாருமே பொருளாதார வரலாறு இருக்கா இல்லையா? அதை எல்லாருமே பொருளாதாரத்துக்கு தானே இங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி போனாலும் சுத்தி இதுக்குரிய பதில நான் உங்கள்கிட்ட, அதாவது எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீடு அடிப்படையாக கொண்டு வந்தது அன்டச்சபிலிட்டி. எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீடுக்கு மட்டும்தான் கான்ஸ்டியூஷனல் பேக்கிங் உண்டு. அது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியானது. அதனால தான் நாம் சொல்கிறோம், தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது, தீண்டாமை என்பது இருக்கின்ற வரை இது தொடரும்னு. இப்போது மற்ற சமுதாயங்களை பொறுத்தவரை இப்போ ஒரு பெரிய ரேஸ் இருக்குது. இப்போ குஜராத்தில் பட்டேல் சமுதாயத்தினர் எங்களையும் பேக்வேர்டாக அறிவி, இன்னி வரைக்கும் அவங்க ஃபார்வேர்டாக இருக்காங்க. அதே மாதிரியாக யூபியில், ஹரியானா, ராஜஸ்தான் இங்கெல்லாம் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஜாட்டு சமுதாய மக்கள் எங்களையும் பேக்வேர்டாக அறிவிக்கணும். நீங்கள் அந்த மாதிரியான பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு இருக்காத காரணம் என்ன? தமிழ்நாட்டில் ஓரிரு சமுதாயம் தவிர இது எல்லாமே பேக்வேர்டாக இங்கே ஏற்கனவே அறிவிச்சாச்சு. ஆனால் ஒரு நியாயம் இருக்குது. அதனால தான் எங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் கூட ஒரு அம்சம் சொல்லியிருக்கோம். அதை அரசியலில் விஷவித்தை விதைக்கின்ற இளங்கோவன் போன்றவர்கள் அதை கூட எதிர்த்து அறிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு பெரிய தீய எண்ணம் கொண்டவர்கள் அப்படி தான் செய்வாங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியினுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறாங்க, பிராமணர்களுக்கு நான் இவ்வளோ சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்பேன். இது ஏன் சொல்லணும்? மாயாவதி மட்டும் உத்தரப்பிரதேசத்தை ஏன் சொல்லணும்? அந்த மாதிரியா அப்புறம் மாயாவதியை விரும்புகின்ற ஒரு கட்சி இங்கே தமிழ்நாட்டிலையும் சொல்லக்கூடாதுன்னா, அங்கே உத்தரப்பிரதேசத்தில் 18% பிராமணர்கள் இருக்காங்க. ஆக 18% எஸ்சி பட்டியலின மக்களும்
18% பிராமணனும் சேர்ந்தா 36% கிடைச்சி போகும், ஆட்சிக்கு வந்துடலாம். அப்படி தான் வந்தாங்க மாயாவதி. 90 தொகுதிகள் பிராமணருக்கு கொடுத்து அதில் மந்திரி 15 பேர் கொடுத்து. ஆகவே இதெல்லாம் பொலிட்டிக்கல் கால்குலேஷன். ஆனால் நியாயம்னு ஒன்று வரும்பொழுது நாம் இன்றைக்கி அறிக்கையில் என்ன சொல்கிறோம், இப்போ இருக்கின்ற இடஒதுக்கீட்டின்படி அட்மிஷன்ஸ் நடந்துருது. ஆனால் அதில் அந்த படிக்கிற மாணவர்களில் அப்பர் காஸ்டாக இருந்தாலும் அவர் ஏழையாக இருப்பாரே, ஆனால் அவருக்கு நாம் நிதி உதவி கொடுக்கணும்னு குறிப்பிட்டிருக்கோம். காரணம் என்னென்னா டூயிங் ஜஸ்டிஸ் டு எவ்ரிபடி. அதனால் இதை இடஒதுக்கீடு இதில் எந்த விதத்துலையும் பாதிக்கலை, அட்மிஷன்ஸ் கிடைச்ச பிறகு. ஆனால் இதை கூட தீய சக்திகள் EV.K. இளங்கோவன் மாதிரியான நபர்கள் எதிர்த்து இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்கார். ஆகவே நாம் என்ன சொன்னோம், மோடி சொல்ற சப்கே சாத் சப்கா விகாஸ், அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்கும் முன்னேற்றம். ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இப்போ அதனால நாம யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இதை நோக்கி அரசாங்கத்தை கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு சிலருக்கு மன வருத்தங்கள் என்பது இருக்காது. ஆனால் ஏழையாக இருந்தால் யாராக இருந்தாலும் அவருக்கு உதவி செய்வதற்கான தார்மீக கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. நம்ம இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கட்சிகள் கேள்விகள் தொடரும். கட்சிகள் கேள்விகள் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் திரு H. ராஜா மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். மீதி இருக்கிற நேயர்கள் ஒன்று போல கேள்விகளை கேட்டுருங்க, மொத்தமாக பதில் வாங்கிடலாம். தினேஷ். வணக்கம் சார். தேர்தல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார். பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மதவாத கட்சின்றாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல? அது கேள்வி. சரி, ரவிக்குமார் உங்கள் கேள்வி. வணக்கம் சார். திரு மோடி அவர்கள் பல்வேறு நாடுகள் சுற்றுப்பயணம் போகிறாரு. அதனால் இந்தியாவுக்கு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தொழில்துறையில்? சார், போன காங்கிரஸ் ஆட்சியின் போது பெட்ரோல் விலை உயர்வாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ரயில் கட்டண உயர்வாக இருக்கும்போதும் சரி, நீங்கள் வீதியில் இறங்கி போராடினீங்க, இந்த பெட்ரோல் உயர்வு இது மக்களுக்கு அநீதியானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே யூட்டர்ன் போட்டிங்க. ஸோ அதை மாதிரி தான் இங்கே பார்க்கும்போது, நம்ம ஸ்டேட்டில் பார்க்கும்போது உங்கள் கூட இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே உங்களை விட்டுட்டு நீங்கள் வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. ஓகேங்களா? அதனால இப்ப கொடுக்குற வாக்குறுதி அது மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது என்னோட. விக்னேஷ். வணக்கம் சார். சப்போஸ் நீங்கள் இந்த தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா 2017 ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுப்பீங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா அப்போ இந்த தேர்தலே நீங்கள் கொடுத்துருக்கலாமே, நீங்கள் எதுக்கு இந்த வட்டம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கல? அடுத்து நெல்லை முருகன். மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கீங்க. இது சிறுபான்மையான கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஒடுக்கக்கூடிய முயற்சியா? இது என்னோட கேள்வி. ரெண்டாவது ஜல்லிக்கட்டுக்கு ஸ்ரீதர் நிறைவா. ஓகே சார். தமிழகத்தில் கல்வி நிலை பற்றி உங்கள் கருத்து, இளைஞர்களின் வேலைவாய்ப்பு அதிகரிக்க உங்கள் முயற்சி என்னவாக இருக்கும்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கல்வி, இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு என்ன செய்ய? அதாவது தமிழ்நாட்டில் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டில் கல்வி மிக மோசமாக போயிருக்கு. நீங்கள் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன்ஸே இருக்கக்கூடாதுன்னு இந்த மாநிலத்தில் திமுக அதிமுக பேசுகிறதுக்கு காரணமே இவர்கள் ஸ்டாண்டர்ட் ரொம்ப கீழே கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் நம்மளால் போட்டியிட முடியலை. ஆகவே கல்வி அரசு பள்ளிக்கூடங்களில், சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடங்களில் கூட சிபிஎஸ்சியினுடைய ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வருவோம். வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி காம்படிட்டிவ். அதனால் அந்த முயற்சி இந்த அரசாங்கங்கள்கிட்ட இல்லை. இவங்க என்ன, நீ டெஸ்ட்டே வைக்காத பாஸ்போர்ட்லேயே வரணும்னு சொன்னால் நாளைக்கு மற்ற மாணவர்களோட நம்மளால் போட்டி போட முடியல. அதனால் இந்த தரமான கல்வி வந்தால் நிச்சயமாக நம்மளால் வேலைவாய்ப்பு நம்மளால் பெருக்க முடியும். இப்போ நீங்கள் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலம் மாத்திரம் ஒரு வருஷத்தில் 1,10,000 கோடி ரூபாய் 2.5 கோடி குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ சுய வேலைவாய்ப்பு அது ஏற்படுத்த நமக்கு திட்டம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அந்த திட்டம் சரியாக செயல்படுத்தப்படாமல் இருக்குது. காரணம் என்னென்னா, மோடி சர்க்காருக்கு பலன் போயிட்டா அந்த மாதிரி இதை ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நாட் ப்ரொமோட்டிங். ஸோ நம்ம அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நான் டிநகரில் என்னோடய தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையில் கூட அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படி என்னமுள்ள ஒரு முதலமைச்சர் தான் பிரதமர் நேரில் போய் சந்திச்சாரா? எதுக்கு? இங்கே யாருங்க, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் என்றைக்குமே அரசியலாக்கவே நண்பனை சொல், நீ யாருன்னு சொல்கிறேன். இல்லை ஒரு கர்த்தசிங்க, ஒரு சிஎம் அண்ட் பிஎம் பேசுறது பார்க்குறதுங்கிறதெல்லாம் ஏன் இப்போ நிதிஷ்குமாரை பார்க்கலையா அல்லது மம்தா பானர்ஜி பார்க்கலையா? 2 பேரும் மோடினாலே விஷம் கக்கக்கூடியவர்கள். அதனால் அதுக்கும் முடிச்சு போடுறது சரியாக இருக்காது. ஜல்லிக்கட்டு, அதுக்கடுத்து ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை அது கோர்ட்டில் இருந்த காரணத்தால் நம்மளால் ஆர்டினன்ஸ் பண்ண முடியாது.
சட்ட ரீதியிலான பிரச்சனை இருந்ததுனால. இப்போது அந்த இதை கோர்ட்டிலேருந்து சாதகமாக முடிவு வந்தாலும் ஓகே, இல்லை பாதகமாக வந்துட்டால் நம்ம சட்ட திருத்தம் கொண்டு வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த வருஷம் ஏன் முடியலை? கோர்ட்டில் இருந்தது. when it was sub judice, புதுசாக ஆக்ட் கொண்டு வர முடியாது நம்மால், நெய்தர் ஆர்டினன்ஸ் நார் இன்ஆக்ட்மெண்ட். நிச்சயம் உண்டு ஜல்லிக்கட்டு, நிச்சயமா உண்டு. மதமாற்ற தடை சட்டம், அதாவது இந்த மதமாற்ற தடை சட்டம் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் உள்ளது இல்லை. பல்வேறு விதமான உண்மைகளை மக்களிடம் மறைத்து இங்கே இருக்கின்ற மாநில கட்சிகள் அல்லது நாத்திக இடதுசாரிகள் பேசுறதுனால நமக்கு ஏதோ இது புதுசுன்னு தோணுது. ஆல்ரெடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுதும் மத்திய பிரதேசத்தில் மதமாற்ற தடை சட்டம் வந்தது, இன்னமும் இருக்குது. ஒரிசாவில் மதமாற்ற தடை சட்டம் இன்னும் இருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் அங்கே மத்திய பிரதேசில் கொண்டு வந்த பொழுது தைனிஸ் லாஸ்ங்கக்கூடிய ஒரு பாதிரியார் கோர்ட்டுக்கு போகிறார். இப்போ என்ன சொல்கிறார்? ரைட் டு ப்ரீச் ப்ராக்டிஸ் ரிலிஜன்னு சொன்னால் நான் மதம் மாற்றுறதான்னு சொல்லி அதில் அழகாக அந்த நீதிபதி சொல்லியிருக்காங்க. இப்போ ராமாயணம் கதை சொல்கிறாங்க, அங்கே மதம் மாற்றுறாங்களா? அந்த ராமாயணம் கதை சொல்கிறது ப்ரீச்சிங் ரிலிஜன், ப்ராக்டிஸிங் ரிலிஜன் கோயிலுக்கு போகிறது. ஆனால் மதம் மாற்றுங்கிறது இட் இஸ் நாட் யுவர் ரைட். அது ப்ரீச்சிங் ரிலிஜனுக்கும் ப்ராபகேட்டிங் ரிலிஜனுக்கும் சமமாகாது. அதனால இது சட்ட ரீதியாக செல்லும்னு சொல்லி, ஆகவே யார் மதம் மாற்றத்தை பிஸ்னஸாக நினைச்சிருக்காரோ அவர் தான் கவலைப்படணும். இனி ரெண்டு கேள்வி சேர்த்தே கேட்டுறேன். நீங்கள் ஒருவேளை தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டீங்கன்னு ஒரு அச்சம் இருக்கு, அல்லது மோடி மாதிரி வெளிநாடுகளுக்கு போயிட்டே இருப்பீங்க, தமிழ்நாட்டில் தங்க மாட்டீங்களோன்னு ஒரு அச்சம் இருக்கிறது அவர் சொல்றார். அதாவது இது கொச்சையான பேச்சு. 2004 2005 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டில் டாக்டர் மன்மோகன் சிங் வெளிநாடு போனது 48 நாட்கள். ஆனால் அதே 2014-15 நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடு போனதுங்கிறது 51 நாட்கள், 3 நாள் கூட. ஆனால் மோடி வெளிநாட்டிலே இருக்காருங்கிறது மாதிரியும் மன்மோகன் சிங் இந்தியாவிலே இருந்த மாதிரி. என்ன காரணம்னா மன்மோகன் சிங் எங்கே போனார்னு அவருக்கே தெரியாது. நரேந்திர மோடி எங்கே போனாலும் அங்கே இருக்கிற இந்தியர்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறாங்க. இது உலகம் பூரா இதை பார்த்து கொண்டு இருக்கு. நோபடி பாதர்ட் அபவுட் மன்மோகன் சிங், ஈவன் ஹீ நெவர் பாதர்ட் அபவுட் ஹிம்செல்ஃப். அதனால நமக்கு ஏதோ மோடி அதிகமாக போகிறதா தெரியுது. என்ன பலன்? இன்னைக்கு நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1.5 பங்காக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்தியாவை சுற்றி ஒரு மிகப்பெரிய விஷயம், இந்தியாவை சுற்றி எல்லா நாடுகளும் இந்தியாவிற்கு பகையாக இருந்த ஒரு சூழ்நிலை. அந்த ஒவ்வொரு நாட்டிலும் சீனாவுடைய ஆதிக்கம், பங்களாதேஷாக இருந்தால் சீனா அங்கே அதனுடைய ஆர்மி இருக்குது, அதே மாதிரியாக பர்மாவில், ஸ்ரீலங்காவில், பாகிஸ்தானில். ஆகவே இந்த மாதிரியா லாங் பார்டர் சீனாவோட இருக்குது. சீனா இந்த நாட்டை என்சர்க்கிள் பண்ணி இருந்ததில் இப்போது சின்ன சின்ன நாட்டுக்கு போது செஷல்ஸ்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து நமக்கு நட்பு நாடுகளாக மாறி இருக்கு. நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறது இப்போது பாகிஸ்தானோட மட்டும்தான் இருக்குது. மீது அண்டை நாடுகளை நம்ம ஆதரவாக கொண்டு வந்திருக்கோம். ஆகவே மோடியினுடைய ஃபாரின் டூருங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் எக்கனாமிக், இது மாத்திரம் இல்லை, ராஜ்ய உறவுகளுக்காகவும் சேர்த்து நாம் போக வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால மோடி அது மாதிரி பண்ணியிருக்காரு. நேரம் கடந்துட்டோம். எனக்கு இன்னைக்கு ஒரு அதிசயமாகப்பட்டது, இவ்வளவு மென்மையாக பாந்தமாக பதில் சொல்லக்கூடியவர் ஹெச் ராஜா. என்ன காரணம்? ஒன்று, தேர்தல் காலம், ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னா வாக்குகளுக்கு இடி விழுந்துடும் பயமா, அல்லது உங்க சுபாவமே இப்படித்தான் மென்மையான? இல்லை, என்னோட சுபாவமே இதுதான். என்ன பிரச்சனை வருது, இந்த 4 பேர் சேர்ந்து பேனலில் உட்கார்ந்து இருக்கேன்னு பொய்யை சொல்றது, என்ன இல்லாத விஷயங்களை பேசுறது இல்லை. அதில் அந்த மாதிரியா ப்ரொவோகேஷன்ஸ் இருக்கும் பொழுது we have to give a fitting reply. அதனால தான் அது ஏதோ ராஜா வேகமாக பேசுறாங்க. இவங்க கூட தான் ப்ரோவோகேட்டிவா கேட்டாங்க. இல்லை, நத்திங் இஸ் ப்ரோவோகேட்டிவ். நான் என்கிட்ட எப்பவுமே உண்மைகளை என்ன பண்ணாலும் என்கிட்ட கேட்டால் நிச்சயமா எனக்கு அதுக்கு எதிர்ப்பே கிடையாது. ஆனால் பொய்யாக என்னிடம் பேசினா மாத்திரம்தான். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்லது, நன்றி. கட்சிகள் கேள்விகள் நிகழ்ச்சியில் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம்.